பேசுனா டென்ஷன் ஆகிக்கிறானுங்க. டேய்! நான் யாரையுமே சிறுமப்படுத்தலடா. யாரையுமே நான் கேவலம் பேசல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றேன். எனக்கு மலையாளிகள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கன்னடர்கள் ரொம்ப பிடிக்கும். தெலுங்கர்கள் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் அண்ணன் தம்பி தான். பட் என் பெருமைய பேச விட்றா! உனக்கு என்னடா பிரச்சனை அதுல? ஸோ அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திராவிடம்னு சொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேய்! இதுக்கு கொண்டு வராதீங்க. ஏன்னா எவனுமே அத பத்தி கவலைப்படுறது இல்லையே! திராவிடம்னா ஒருத்தவங்க கொண்டு வந்து கேரளாலருந்து கொண்டு வந்து எல்லாம் திராவிடர்களா ஒண்ணா இருந்தா இருக்கிற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா, அவங்க கொண்டு வந்து மருத்துவ கழிவ நைஸா கொட்டிட்டு போவானா இங்க? இங்கிருந்து வந்து பாறைய பூரா உடைச்சு அவன் ஊருக்கு எடுத்துட்டு போவானா? இல்ல இங்கிருந்து ஆத்து மணல ஃபுல்லா கடத்தி கர்நாடகாக்குள்ள கொண்டு போவானா? ஆ? நம்ம எல்லாம் ஒரே நிலம் அப்படின்னு அவன் நெனச்சா, உண்மையாலுமே வந்து அண்ணன், தம்பி அப்படின்னு நெனச்சா, இல்ல டிசம்பர் வந்து முல்லை பெரியாறு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குதுங்க. சுப்ரீம் கோர்ட் சிரிச்சிருச்சு. எங்கடா முல்லை பெரியாறு 120 வருஷமா நல்லா தானடா இருக்கு. என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே வந்து சிரிக்குது. ஆனா ஊனா எப்ப பார்த்தாலும் பிரச்சனைய கிளப்பி விட்டுருக்கிறீங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அப்படின்னு. ஏன்னா, இவனுங்க வந்து வயநாட வந்து புரொடெக்ட் பண்றதுல பிரச்சனை. அந்த நான் அரசாங்கம் மக்கள சொல்லல நானு. அரசாங்கம். நீ வயநாடு வந்து போயி அவன ஒரு 5வது தடவ வார்னிங் குடுத்துருக்கானுங்க. இந்த நிலச்சரிவு வந்துரும் அப்படின்னு. இவனுங்க நைஸா அமுக்கி அவன தள்ளி விட்டு, இன்னைக்கு அவ்வளவு மக்கள காவு குடுத்து நிக்குது அந்த அரசாங்கம். அத வாயே தொறக்க மாட்டானுங்க. ஆனா, முல்லை பெரியாறு எல்லாரும் போய் செக் பண்ணி, 1க்கு 100 தடவ செக் பண்ணி, ரெகுலர் செக்கப்ல இருக்கிற ஒரு அணை அது. அதுல இங்க நமக்கு தண்ணி வர்றது தான் அவனுக்கு பிரச்சனை. வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப நீ திராவிடர்னா அப்புறம் நீங்க எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பியா இங்கிருந்து போய் சால்வை போடுறீங்க. அங்க போயிட்டு வந்து எங்கள் சேட்டா பினராயி விஜயன் அவர்களே அப்படின்ட்டு வந்து போய் சால்வை போடுறீங்க. கேக் மாத்தி ஊட்டிக்கிறீங்க. எல்லாம் சரி. அப்ப அவன் ஃபேரா இருக்கணும்ல நம்மளுக்கு. அவன் எந்த விதத்துல ஃபேரா இருக்கானுங்க? சொல்லுங்க. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எந்த விதத்துல நமக்கு ஃபேரா இருக்குது? யோசிச்சு பாருங்க. அன்ஃபேரா தான் இருக்கிறாங்க நமக்கு. ஆனா நாம தான் இங்கிருந்து குடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இது எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆனா இதுல என்னன்னா, இதோட பிரச்சனை என்னன்னா, தமிழ் தேசியத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்றேன் பாருங்க. எக்ஸ்ட்ரீமிசம். ஆ. அந்த எக்ஸ்ட்ரீமிசத்தினால தான் அதைய வந்து நெறைய பேர் வெறுக்கிறாங்க. அதுவும் இதுவும் இல்லண்ணா, ஒரு அது நீங்க பிரச்சனை சொன்னது இருக்குது. 100% உண்மை. இது தமிழ் தேசியம் பார்க்க போனா, ம். அவங்களுக்குள்ளாரயே பார்த்தீங்கன்னா, ம். மறுபடியும் கேஸ்டிசம்குள்ளார பார்த்தீங்கன்னா, செட்டா பிரியறதா இருக்கட்டும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ம். அந்த கம்யூனிட்டிய பார்த்தீங்கன்னா, தனியா இது பண்றதா இருக்கட்டும். இப்ப ம். இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அருந்ததி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே பார்த்தீங்கன்னா, தெலுங்கு கேஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து தனியா இது பண்ண பார்த்துச்சு. ஸோ இந்த மாரி சிக்கலுங்களும் அதுக்குள்ளார இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது வந்து முழுமையான அந்த புரிதல் இல்லாததான இது தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுல இருக்க தெலுங்கர்களை எல்லாரையும் வந்து அவங்கவங்க ஊருக்கு அனுப்பணும். சரி, சரி. இதெல்லாம் சூப்பர்ரா. இதெல்லாம் நல்ல நல்ல இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேவலமான சிந்தனைங்க. ஏன்னா ஏன் ஏன் சொல்றேன் இது பாருங்களேன். இல்லண்ணா அந்த மாதிரி இல்ல சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் இல்லங்க நானும் அந்த சொல்றேன். மாதிரி சொல்றாங்கன்னு இல்லங்க. சொல்றாங்க. இல்ல இல்லங்க. இல்ல தமிழர்கள்ல கிட்டத்தட்ட 60,00,000 பேர் கர்நாடகால வாழ்றான். ம். அப்ப அவன் வந்து அ பரம்பரையா அங்க வாழ்றவங்க இருக்கிறாங்க. 150 வருஷமா இருக்காங்க. இங்க தேனி, கம்பம், போடி இங்க இருந்தெல்லாம் வந்து கேரளால மிகப்பெரிய ஜவுளி பிசினஸ் பண்றவங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றவங்க கேரளால பரம்பரையா நெறைய பேர் இருக்காங்க. இந்த சைடு நீங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனா நெறைய பேர் பாரம்பரியமா 100 வருஷம், 150 வருஷமா கேரளால வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி அப்புறம் அதே மாரி ஹைதராபாத்ல செட்டில் ஆன தமிழர்கள் எத்தன பேர் இருக்கான்? எவ்வளோ பேர் அந்த இருக்கான்? அந்த லாங்குவேஜ் மறந்து அந்த ஊருக்காரங்களும் மாறி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அததான் சொல்றேன். சோ அதனால அந்த ஒரு பிரதர் நாம என்ன விவாதமா பண்ணலாமே தவிர, அது வன்முறையா மாறும்போது அங்க எல்லாமே நம்மளோட மோட்டிவ் இழந்துருது. ஏன்னா, இந்த தமிழர், தெலுங்கர், ஹிந்தியர் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம மனுஷன். ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம. எல்லாருக்கும் எமோஷன் ஒண்ணுதான். என்ன அவன் மொழியா வேறுபடுறோம். அவ்வளவுதான். அ இ இ அ ஜஸ்ட் பிக்காஸ் அவன் தெலுங்கு பேசினான், இல்ல ஒரு மலையாளம் பேசினான் அப்படிங்கிறதுக்காண்டியே, அவன் வந்து ஆகப்பெரிய வில்லன் ஆயிரலாம் மாட்டான். எந்த எந்த மனிதனுமே அப்படி ஆக மாட்டான். அப்படிங்கிறப்போ, நம்மளோட வரையறைகள், அதாவது தமிழ பிரியாரிட்டி குடுங்கடா அப்படின்னு சொல்லி சண்டை போடலாம். எவனாவது ஒருத்தன் வந்து ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னான்னா, வாய் மேலயே வச்சு, "டேய் இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜே கிடையாதுடா வெண்ண. உட்கார்றா அந்த ஓரத்துல. எல்லாமே சமமா இருக்குதுடா. அதனால தான்டா ரூவா நோட்ல 14, 15 மொழிய வந்து போட்டிருக்கான்" அப்படின்னு வந்து சொல்லலாம். ந ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சண்டை போடலாம். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன தமிழ்நாடை தனி நாடாக ஆக்குவது, எங்கள் ராணுவம் உருவாக்குவது, அதெல்லாம் முடியாதுங்க. அதுல அதுல செத்து போயிருவோம். டும்முன்னா எல்லாம் செத்து போயிருவோம் எல்லாரும். அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் அதெல்லாம். அது அதே மாரி வந்து இங்கிருந்து தெலுங்கர்களை நாடு கடத்துவது, கன்னடர்களை நாடு கடத்துவது அப்டின்னா, அவங்க திருப்பி கேட்பான். "டேய் நீ தமிழங்கிறதுக்கு என்னடா ப்ரூஃப்? எல்லாரும் தமிழனா இருந்தான்னு கேட்டான்னா?" நான் போயிட்டு டிஎன்ஏ டெஸ்டிங் எடுத்து போட்டு எல்லாம் சுத்திட்டு இருப்போமா?
அதெல்லாம் அது ஒஸ்ட்டுங்க. பட் பட் இந்த நிலத்தை ஒரு தமிழன் தான் ஆளணுங்கிறது நியாயமான ஒரு கோரிக்கை அது. ஏன்னா, அவன் ஒரு நிலத்த அவன் ஊர்க்காரன் தானே ஆண்டுட்டு இருக்கிறான். தெலுங்குல எவனா போய் தமிழ ஆண்ட முடியுமா? நான் கேட்கிறேன். மேக்ஸிமம் எம்.எல்.ஏ ஆகலாம். அதுவே விடமாட்டாய்ங்க. இப்ப நம்ம இடுக்கிலயா, எங்க முன்னார்ல எம்.எல்.ஏ ஒருத்தர் இருக்காருன்னு நெனைக்கிறேன் தமிழு. அது ஏன்னா, அங்க தமிழ் பாப்புலேஷன் இருக்கிறங்காட்டிக்கு அவரு எம்.எல்.ஏவா இருக்கிறாரு. அதர்வைஸ் நீங்க அங்க வந்து மினிஸ்டர் ஆகுறதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு ஒரு விஷயம் அது. அப்படிங்கிறப்போ, ஆமா அந்தந்த ஊர அந்தந்த அந்தந்த ஊர்க்காரன், அந்தந்த பாரம்பரியத்துக்காரன், அந்தந்த முதன்மை மொழி யாரோ அவன் ஆள்றது நியாயமான ஒரு தகுதியான ஒரு ஒரு விஷயம் அது. ஆ ஸோ அது அது சரி. அது சரி. ஆமா, கண்டிப்பா சரி. ஏன்னா அவன் மண்ணின் மைந்தன் அவன். மண்ணின் மைந்தன்னு சும்மா சொல்லல. மண்ணின் மைந்தன் தான் அதை ஆளணும். ஏன்னா மண்ணின் மைந்தன் வந்தா தான் அந்த ஊருக்கு அவன் நியாயமா அந்த ஊருக்கு அவனே யோசிக்காம ஒண்ணு நெனப்பான். இன்னைக்கு ட்ரம்ப் வந்து மண்ணின் மைந்தன். அவன் நீ லெஃப்ட் விங், ரைட் விங் என்ன விங் வேணா சொல்லு. அமெரிக்கால அவன் பதவி ஏத்து எத்தன 10ஆம் தேதியா, 15ஆம் தேதி 20ஆம் தேதி பதவி ஏத்தான்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட 8, 9 நாள் ஆச்சு. 9 நாள்ல ஒரு 900 நாளுக்கான வேலை அங்க நடந்துட்டு இருக்குது அமெரிக்கால. வுட்டு மைக்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, போட்டு தட்டி தூக்குறானுங்க. போங்கடா அப்டிங்கிறான். அதாவது எப்படின்னா, நடுவுல ஆள்லாம் வச்சுட்டு இல்ல. இவனு ஒரு எம்.எல்.ஏவா இருந்தாலே அவனுங்களுக்கு அசிஸ்டன்ட் 5 பேர் இருக்கும் பாத்துக்க. அந்த வெண்ணெய் கிட்ட பேசினா தான் இவனுகிட்டயே நேரா போ முடியும். அவன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஃபயர் பத்திட்டு எரியுதுன்னா, நேரா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் இறங்கி அவன் உட்கார்றான் மீட்டிங்ல. அவன் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைட்டட் ஸ்டேட்ஸ். த மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் இன் த என்டயர் வேர்ல்ட் அது. அங்க போய் உட்கார்றான். ஏன் என்ன பிரச்சனை? சொல்லு. இன்சூரன்ஸ் பத்தி பேசுறான். நீ வந்து நல்லா கருகி போச்சு. அந்த கருகி போய் கிளியர் பண்ணணும். இவனுக்கு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இந்த கம்யூனிஸ்ட் குரூப் இவனுங்க பூரா. என்னங்கிறானுங்க, லைசென்ஸ் இதெல்லாம் வாங்கணும். எதுக்கு? அவன் வீடு எரிஞ்சு போச்சு. அந்த வீட்ட கிளியர் பண்றதுக்கு லைசென்ஸ் வாங்கணும்னு பேசுறானுங்க. அது லைசென்ஸ் அந்த பர்மிட் அந்த பர்மிட்லாம் வாங்குறதுக்கு இன்னும் 6, 8 மாசம் ஆயிரும். அவன் உட்கார்ந்து அப்பவே சொல்றான். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவன் அவன் எடுத்தான்னா அவனே கிளியர் பண்ணிக்குவான். அதுலலாம் ஒரு ஹசார்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் கிளியர் பண்ணிக்குவான். குடு நாளைக்கே அவன் பண்ணட்டும். அங்க உட்கார்ந்து லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் கூட நின்னு பேசுறான். இன்னைக்கு இன்னைக்கு அவன் ஜான் எஃப் கென்னடி ஜூனியர்ன்னு நினைக்கிறேன். அவனத்தான் தூக்கி ஹெல்த் செக்ரட்டரியா உள்ள போட்டிருக்கிறான். அவன் போட்டு இன்னைக்கு வந்து இந்த கொரோனா வேக்சின் வந்து போலியோ வித்தானுங்கல்ல இந்த Pfizerல இருந்து எல்லாம். அவனுங்க எல்லாத்தையும் முடிச்சு சட்டைய தூக்க போறானுங்க. உட்கார்ந்து அவனுக்கு பூரா கிடு கிடு கிடுன்னு நடுங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறானுங்க. அவன் சொன்னத யோசிக்காம செய்றான். வெளியில இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த இவனு இந்தியன் இமிகிரண்ட்ஸ் அங்க போய் உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு ஜே அப்படின்னானுங்கல்ல ஏங்க இவனுக்கு பூரா. இவன் நீங்க வேற எத்தனை H1B ம். விசா ஹோல்டர்ஸ் எல்லாம் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்த எல்லாரையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா யூஎஸ்ல. ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்றேன். அது அவன் நாடு பிரதர். அவன் நாடு. அவன் 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 சிட்டிசனுக்கு தான் அவன் முக்கியத்துவம் இல்ல தருவான். அவங்க அ ஊருக்காரங்களுக்கே வேலை கிடைக்காத போகுது இல்லைங்க. அது ஆ சாதாரண அது அவங்க அதுதான் ஊரு இல்ல அதுதாங்க இல்ல பிரதர். பிரச்சனையாகுது. அவங்க ஊர்ல வேலை வாய்ப்பு இருந்தா தானே இவனுக்கு ஓட்டு போடுவாங்க. அவன் வந்து இப்ப அவங்க ஊருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இப்ப நாம என்ன இல்ல பண்றோம்? அவன் பிரதர் குமார் பிரதர் அவன் வந்து அத சொல்லி தான் அவன் வந்து பிரசிடென்ட் ஆனான். அவன் சொன்னது என்னன்னா, அவன் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, "என் நாட்டுக்குள்ள நீ தொழில கொண்டு வா. உனக்கு வந்து இருக்கறதுலயே சீப்பஸ்ட் டாக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து நான் உனக்கு வந்து நீ மேனுஃபேக்சரிங் இங்க பண்ணு. நீ எந்த நாடா இருந்தாலும் பரவால்ல. இங்க கொண்டு வா. உனக்கு ஆளுகள் நான் தர்றேன். எல்லாத்துக்குமே நான் தர்றேன். அதே மாரி நீ அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது வந்து உனக்கு ஆள் தேவையா? அந்த விசால சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணி தர்றேன். ஆனா ஒரே கண்டிஷன். நீ என் நாட்டுக்குள்ள வந்து தயாரிங்கறான். நீ வெளியில தயாரிச்சீன்னா, வெளியில இருந்து தயாரிச்சு உள்ள வந்ததுன்னா நான் டாரிஃப் போடுவேன்" அப்படிங்கிறான். இன்னைக்கு வந்து அபாலிஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கான். அவன் பண்ணாலும் பண்ணிருவான் அவன். நம்மள மாரிலாம் வந்து உளுலாய்க்கெல்லாம் பேச மாட்டானுங்க. பேசிட்டு, அதுக்கப்புறம் ரூ. 2000 அங்க குடுத்தாலும் ஜெயிக்க முடியாது அங்க. $200 ஒரு ஓட்டுக்கு அப்படிலாம் குடுக்க முடியாது. செருப்பு கழட்டி அடிப்பானுங்க அமெரிக்க மக்களு. ஸோ, ஓ அ அவ அவன் அத பேசுறானுங்க. அப்போ ஒரு நாட்டோட ஒரு மண்ணின் மைந்தன் அப்படிங்கிறவன் வந்து பிரசிடென்ட் ஆகும்போது, அந்த நாட்டுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியல் பாருங்க. இங்கிருந்து 4 வருஷங்க. அந்த டாட்ஜ் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான இந்த எலான் மஸ்க் இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்ன்மென்ட் எஃபிஷியன்சி. ஒரு நாளைக்கு எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ் வந்து அது சேவ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லா கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் ஃபுல்லா போனோனே கையெழுத்து என்ன தெரியுங்களா? கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி எவனும் வீட்லலாம் உட்காரக்கூடாது. எல்லாம் வீட்ல உட்கார்ந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கானுங்க எல்லாருமே. இங்க நெறைய பேர் இருக்கானுங்க பாத்துக்கங்க. ஆர்டிஓ, விஓன்னு பார்த்தா விஜய் டிவில நடிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த மாரிலாம் நெறைய பேர் இருக்கானுங்க. ஆ அதெல்லாம் கிடையாதுன்னு கட் பண்ணி எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்தே ஆகணும். வரலைன்னா வேலைய விட்டு தூக்கிருவேன்னு சொல்லிட்டான். நாடுங்க சர்ருன்னு முன்னாடி போகுது. அவன் 4 வருஷம் பாருங்க. அவன் எங்கேயோ போயிருவானுங்க அவனுங்க. இன்னைக்கு இவங்க உட்கார்ந்து இவனுங்க சீனா என்ன சீனா பண்ணுதுன்னா, சீனாலாம் எங்கேயோ போயிடுச்சுடா டேய்! நாம இங்க உட்கார்ந்துட்டுங்க,
வெறும் வாய் பேசிக்கிட்டு கவர்மெண்ட் ஃபுல்லா ஆமா. இவனுக்கு என்னன்னா அந்த டிவிக்கு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு குமாரு. ம். டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல குமார். இன்னைக்கு இந்த ஈசிஆர் மேட்டரு அது போன வாரமே நடந்த ஒரு விஷயம். என்ன? நீ வந்து இன்னைக்கு வந்து அத வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால மட்டும் ஃபேமஸ் ஆகலைன்னா, அப்படி ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா நமக்கு எவனுக்குமே தெரிஞ்சிருக்காது. அத அப்படியே விட்டுருப்பானுங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அது பூரா அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. அந்த பிரஸ் மீட் பார்த்தா. அதாவது எவன் வந்து பாதிக்கப்பட்டவனோ, அவன் கம்ப்ளைண்ட் குடுக்க போனான்னா, அவன் உசுர கையில புடிச்சுட்டு போகணும். இப்ப நீ இது எவனாவது எதிர்த்து கேட்டான்னா, போடு அரெஸ்ட்ட. போடு அவன் ஃபோன புடுங்கு. அவன் ஃபோனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாரு. இது என்ன இது என்ன கவர்ன்மென்ட்டா? இது என்ன டிக்டேட்டர்ஷிப்பா? என்னன்னே எனக்கு புரியலையே அது. நான் கேட்கிறேன் நானு. எவனுமே கேள்வி கேட்கக்கூடாது. எதுவுமே அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நாங்க இப்படிதான். இது எத்தன நாள் இப்படியே போகும் நான் கேட்கிறேன் நானு. இல்லைண்ணா இது ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா இது ரொம்பவே கொடூரமா போயிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேஸ் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இருக்குன்னு வைங்களேன். எப்படின்னா நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்களே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா, நாங்க எல்லாம் ம். பாத்தீங்கன்னா நாங்க வெளில விட்டுருவோம். இன்னொன்னு அந்த அதான் இது ஒரு விதமான த்ரெட் மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த பர்சனல் டீட்டெயில் எல்லாம் வெளியிடுறது. அதுவும் இந்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இது ஈசிஆர்ல அந்த நீங்க நான் என்ன விஷயமா இருக்கட்டும். கேட்கிறேன், இதுல பொண்ணுங்க தானே பொள்ளாச்சில இல்லண்ணா இது வந்து ஒரு நான் ஓப்பனாவே நான் பிரிச்சே பேசுறேன். ஆண் பெண் இந்த இடத்துல ம். பிரிச்சே பேசுறேன். ஒரு பையனோட டீட்டெயில் வெளில விட்டா கூட பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு இதாகும்னு சொல்லிட்டு ம். தெரியல. ஒரு ம். பொண்ணுன்னு கூட ம். பார்க்காத அந்த டீட்டெயில் எல்லாம் வெளியிடுறதெல்லாம் அது எந்த விதமான ஒரு இல்ல மனநிலை. நண்பா, நான் ரொம்ப சிம்பிள். பொள்ளாச்சிங்கிற ஒரு அட்டகாசமான ஊர் அது. ம், அட்டகாசமான மக்கள். என்னங்க? ம், ஒரு அமைதியை விரும்புகிற அட்டகாசமான மக்கள். அதுல நடந்த ஒரே ஒரு பாலியல் பிரச்சனை. பெரிய பிரச்சனை தான். ஆனா, அந்த பிரச்சனைய இவனுங்க எவ்வளவு பெருசாக்குனானுங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல பொள்ளாச்சிக்கு பொண்ணு குடுக்கறது, பொண்ணு எடுக்கறதுக்கு பயந்தாங்க விக்னேஷ். இது இது வந்து 2, 3 வருஷம் நடந்தது. ஒரு பாயிண்ட்ல. அந்த மொத்த ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ரொம்ப தப்பான ஊரா, ஒரு ரீஜியனே தப்பா வந்து பிராண்ட் பண்ணாய்ங்க. என்ன? இன்னைக்கு வந்து ஒரு ஞானசேகர்ன்னு படம் ஒருத்தன் இல்லைங்கண்ணா ஒரு படம் நடு இல்லைங்கண்ணா ஒரு படம் ஃபிளாப் ஆகும்னு தெரிஞ்சு எனக்கு அந்த ப்ராஃபிட்டே ம். போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அஜெண்டாக்காக அதை ரெஜிஸ்டர் பண்ணுன்றதுக்காகவே அந்த டைம்ல அதை எடுத்த மாதிரி தான் சொன்னாங்க. அந்த இது இல்ல ஏத்தி இல்ல 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 அதுதான் சொல்றேன் விக்னேஷ். நான் என்ன கேட்கிறேன், ம். ஒருத்தன் நடு அண்ணா யூனிவர்சிட்டில உட்கார்ந்து, அவன் நாம நினைக்கிற அளவுக்கு எனக்கு அந்த ப்ராஃபிட்டே ம். போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அஜெண்டாக்காக அதை ரெஜிஸ்டர் பண்ணுன்றதுக்காகவே அந்த டைம்ல அதை எடுத்த மாதிரி தான் சொன்னாங்க. அந்த இது இல்ல ஏத்தி இல்ல 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 அதுதான் சொல்றேன் விக்னேஷ். நான் என்ன கேட்கிறேன், ம். ஒருத்தன் நடு அண்ணா யூனிவர்சிட்டில உட்கார்ந்து, அவன் நாம நினைக்கிற அளவுக்குலாம் இல்ல. இன்னும் நெறைய உள்ள இருக்குது. நீங்க பாருங்க, அவன மறந்துட்டோம் நாம. அவன இன்னும் இன்னும் சிபிஐ என்குயரி போச்சுன்னா, அங்கிருந்து நெறைய வெளில வரும். அது எப்படி அப்படி கரெக்ட்டா அப்போ நான் என்ன கேட்கிறேன், அப்ப எதுல தான்டா ஃபேரா இருப்பீங்க நான் கேட்கிறேன். எந்த விஷயத்துல தான் ஃபேரா இருப்பீங்க? ஏதோ நான் என்ன சொல்றேன், கவர்ன்மெண்ட் கரப்ஷன் அது இருக்கு. எல்லா கவர்ன்மெண்ட்லயும் இருக்கு. ஓகே. அது கூட ஓகே. அது கூட எவனோ ஒருத்தன் பண்ணான்னா, அவன ஆஃப் பண்ணு. ஓகே. அது ஏன்னா கட்சி நடத்துறதுக்கு காசு வேணும். அவ்வளோ பெரிய கட்சி நடத்தணும். மாவட்ட செயலாளர் இவங்களுக்கெல்லாம் காசு தரணும். சரி கவர்ன்மெண்ட் வந்து அதுக்கு காசு வாங்குது அப்படிங்கிறான். இப்ப இந்த மேட்டர் இது பொண்ணுங்க மேட்டர் அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் ரொம்ப இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்துச்சு. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இது மட்டும் சொல்றேன் நானு. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா எல்லாத்தையும் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணும். இந்த பொண்ணுங்களுக்கு எதிரா ஏதாவதுன்னா வச்சுக்கங்களேன், இந்த அம்மாவோட ஆக்ஷனே வேற மாரி சொந்த இருக்கும். கட்சிக்காரனை கூட பார்க்காதானே அது அததான் சொல்றேன். என்ன என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தன் என்ன பண்ணான்னா, அப்போ ஒரு 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 பேரன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர்லாம் வேண்டாம். ஒருத்தன் பெரிய ஆள் ஒருத்தன் இருந்தான். பெரிய ஆள் ஒருத்தன் இருந்தான். ஒரு நடிகை. ஒரு நடிகை போட்டு, அ அது நெறைய நடிகை வந்து பார்த்தீங்கன்னா, அடிமை மாரி வச்சிருப்பான். ஒரு பர்ட்டிகுலர் நடிகை ஒரு பிரச்சனையில சிக்குது. அந்த பிரச்சனைய லெவரேஜா எடுத்துட்டு அந்த பொண்ண கூப்ட்டு தொந்தரவுனா சாதாரண தொந்தரவு இல்ல. சிகரெட்ல சூடு வைக்கிறது, அத பண்றது, ஆ ஒரு ட்ரெஸ் இல்லாம ஆட வைக்கிறது, சர்வ் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். ஆ அந்த பொண்ணு ரொம்ப நாளா நடிச்ச பொண்ணு. நடிச்ச பொண்ணு. ஒரு பாயிண்ட்ல ஆ அந்த அம்மாவ மீட் பண்ணி ரொம்ப அழுது கதறி, "அம்மா இப்படிம்மா, என்னால முடியலம்மா, செத்தரலான்ட்டு இருக்கேன்மா" அப்படின்னா. ஒண்ணுமே சொல்லலையாம். ரைட்டு.
நீ வீட்டுக்கு போமா. இத்தனைக்கும் மெட்ராஸே அதுதான் கலெக்ஷன் தான் முக்கிய புள்ளி. ம். போயிட்டு அவனை தூக்கி உள்ள ஒரே 2 நாள் நினைக்கிறேன். தூக்கி உள்ள போட்டு என்ன தெரியுமா பண்ணானுங்க? பிரியாணி மட்டும் குடுத்துட்டே இருந்திருக்கானுங்க. ஆனா, அதாவது தினம் பிரியாணி சாப்பிடணும். அவனோட வேலை அதான். அது நீ சாப்பிட்டு கீழ வந்து குடல கட்டிருவாய்ங்களாம். நீ இப்ப வந்து பாத்ரூம் போ முடியாது. நீ இத பண்ணேன்னா, ஒரு வாரம் பண்ணேன்னா, அழுகுன முட்டை எப்படி இருக்கு? மொத்த பாடியுமே அப்படி மாறிருமாம். அதாவது அவன் வாழ்நாள்ல நரகத்த அந்த அம்மா உயிரோட இருக்கிறப்பவே காமிச்சிருக்குது. இப்ப இதெல்லாம் சொல்லுவானுங்க தக்கரி, இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பு இதெல்லாம். அவன எப்படி வேற எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் ஜெயலலிதா. அதனால தான் ஜெயலலிதா. ஜெயலலிதான்னா சும்மா ஜெயலலிதாவோட பிரச்சனைகள் லட்சம் பிரச்சனை இருக்கு. அது எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம். இது பண்ணாங்க, அது பண்ணாங்கன்னு தப்பு பேசலாம். ஆனா ரைட் பண்ணதெல்லாம் ரொம்ப சரியா பண்ணிருக்கும் அந்த அம்மா. அட்டினா அட்டி சும்மா இடி மாரி விழுந்திருக்கும். இத பண்ணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன், சிலதெல்லாம் சில விஷயங்கள நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது இல்லையா? ஆனா அவன் பாருங்க, அவன் ஒண்ணும் ஆகாது. இப்ப அரெஸ்ட் ஆனான்ல, அவன என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு ஒண்ணுமே நீங்க ஆகாது. உமன் சேஃப்டிக்கு நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, இன்னைக்கு ம். வந்து ஒண்ணு நடந்தது. என்னன்னா, ம். ஒரு அந்த கட்சியில இருக்கிற பொண்ணுங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு யோசிச்சு ம்ஹ்ம். பாருங்க. ஐடி விங் ஐடி அந்த விங் ஐடி பொண்ணுங்க. விங்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பொண்ணு வந்து இது கொடுக்குது சார், முட்டு கொடுக்குது. காரணம் அந்த ஒரு ம். கொடி இருக்கிறதுனால. இது என்ன மாதிரி மனநிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பொண்ணுங்களுக்கு நடந்த இது நாளைக்கு அந்த பொண்ணுக்கு நடக்காதுன்னு ஏதாவது இது இருக்கா? 100% நடக்கும். 100% நடக்கும். அது அவங்களுக்கு புரியணும்ல. ஏன்னா, இதுன்னு வரும்போது அவன் கட்சி அவன் எந்த கொடியா இருந்தா என்ன? காது மேல அப்பி அவன உள்ள உட்கார வைக்கணும். அவன் எவனா இருந்தா என்ன? அவன் வந்து கொடிய வந்து ஒரு லெவரேஜா யூஸ் பண்றான் அவன் இல்ல தப்பிக்கிறதுக்கு. நான் கேக்குறது என்னதுன்னா, அந்த ம். பொண்ணுக்கு கொஞ்சம் வசதியா இருந்துச்சு. ஓகே, வசதின்னா கார் வச்சிருக்க அளவுக்கு வசதியா இருந்துச்சு. ஓகே. அதே ம். பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 பொண்ணுங்க வந்து பைக்ல வருது, ஸ்கூட்டில வருதுன்னு வைக்கலாம். அவனுங்க ம். ஓடியாறதுக்கு அந்த பொண்ணுங்களோட நிலைமை என்ன? நீங்களே அதான். கொஞ்சம் இவனுங்க வந்து ஆத்திரத்துல, போதையில என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. அது எப்படியோ நண்பா போயிட்டு இல்ல நண்பா. ஒரு நீ அவன் அந்த ம், வீடியோவே பாரு. அவன் இன்டென்ஷனே வேறயா இருக்கு. அது ஏதோ அவங்க நல்ல நேரம். ம். மெயின் ரோட்ல இருந்தங்காட்டிக்கு அந்த பொண்ணுங்க அந்த கார் தப்பிச்சுது. நீ அதுவே ஏதாவது குறுக்கு ரோட்ல சிசிடிவி இல்லாத, இல்ல வெளிச்சங்கள் இல்லாத, லைட் இல்லாத ரோடா இருந்ததுன்னா, அவனுங்க என்ன பண்ணவும் துணிவானுங்க. ஒருத்தன் அவ்வளவு தைரியமா, அவ்வளவு பெரிய ரோட்ல கார குறுக்க போடுறான்னா, நீ அவன் அவன் வந்து அவன் சும்மா ஒரு ஆளா இருந்தா அந்த கார குறுக்க போடுவானா அவன்? அ மெயின் ரோட்ல விஷால் படம் மாரி குறுக்க போடுறான் கார. அப்ப அவன் என்னென்ன பண்ணியிருந்தா அத போட்டிருப்பான். அப்படி குறுக்க. இன்னொன்னு பத்திரிகைக்காரங்கன்னு சொல்லிட்டு, இவங்க ம். வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நேர்மையாளர்கள், பத்திரிக்கையா? நடுநிலையாளர்கள்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இருக்கா பிரதர் அப்படி இங்க இல்லைங்க. விட்னஸ்? இல்லைங்கண்ணே. இங்கெல்லாம் இருக்கானுங்களா ஆஹா. என்ன இவனுங்க? இல்லைங்கண்ணே. யூடியூப்லயே பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 30, 40 பேர ஹையர் பண்ணிருக்காங்க. என்கிட்ட லிஸ்ட்டே இருக்குன்னு வைங்களேன். ம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஆளுங்கட்சிக்கு வந்து அதாவது சினிமாவும் பேசுவாங்க. இன்னொன்னு ம். பாத்தீங்கன்னா, இந்த மாரி சமூக விஷயமும் மூ பேசுவாங்கன்னு வைங்களேன். 3,00,000 ஒரு ஒரு மாசத்துக்கு அ 3,00,000. அப்படிங்க. ம். நான் என்ன ஸோ டேய் அட சரிடா. நான் என்ன சொல்றேன், சரிடா ஓகே. திமுக அமௌண்ட் குடுக்குதா வாங்கிக்கங்கடா. டேய் இந்த விஷயமாவது கொஞ்சம் ஃபேராவாது பேசுங்கடா. நான் என்ன சொல்றேன், ரொம்ப நீங்க வந்து எதிர்ப்பா கூட இல்ல. ஃபேராவாது பேசுங்கங்கிறேன் நானு. ஃபேரா நான் சொல்றேன். ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கு அதுல. அந்த குறைந்தபட்ச நியாயமாவது பேசுங்கடா. என்னடா? என்னடா அப்படி என்னடா? அப்படி என்னங்கிறேன் நானு. அ ஒரு அக்கிரமம் ஒண்ணு கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இன்னும் இன்னும் தீவிரம் தான் ஆகும் பிரதர். என்ன என்ன மேட்டர்ன்னா, திமுக வந்து எல்லாத்தையுமே காசுல அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாய்ங்க. அவங்கள நான் தப்பு சொல்லவே மாட்டேன் பிரதர். இந்த பக்கம் மாத்தி பேசுறானுங்க பாரு, அவனுங்கள தான் தப்பு சொல்லணும் நான். ஏன்னா இதெல்லாம் 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 பேசணும் பிரதர். இதெல்லாம் 100 பேர் பேசணும். பேசினா தான் காவல்துறை மாறும். ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கும். இல்லைங்க. ஆனா எல்லாத்துக்குமே நியூஸ் இல்லைங்கண்ணா. இந்த விஷயம் நியூஸ்ல கூட வந்துச்சு. இது கூட பாத்தீங்கன்னா, அவங்க காதுல போகாதுங்க. அதாவது இது ம். நடக்குது நடக்கலன்றத தாண்டி, இப்படிலாம் நடந்தா நாளைக்கு ஆட்சிக்கே வர முடியாதே! அந்த ஒரு இது கூட அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இல்ல அவங்களுக்கு அவங்க இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் பிரதர். திமுகவோட கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து வருது அப்டின்னா, எதிர்கால இருக்கிற எந்த வோட்டும் கன்சாலிடேட் ஆகாதுங்கிற ஒரு தைரியத்துல இருக்காங்க அவங்க.
அவங்கள உடைச்சிரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தில் இருக்காங்க. அதாவது எல்லாரும் ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் இருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. வெரி சிம்பிள். நீங்க ஏன்னா அவங்க எல்லாரும் இப்ப விஜய் அண்ணன் தனியா நின்னாருனாலே முடிஞ்சுதுங்க. நாம ரொம்ப பிராக்டிகலா பாலிடிக்ஸ் பேசுவோம். 2026ல இப்ப விஜய் அண்ணன் மட்டும் நின்னு முதலமைச்சர்லாம் எந்த தமிழக வரலாற்றிலேயும் நடந்துராத ஒண்ணு நடக்காது. தனியாலாம் நடக்காது. அப்போ அரசியலுக்காண்டி, அந்த வெற்றிக்காண்டி ஒரு கூட்டணி வச்சே தான் ஆகணும். அது வந்து அது வந்து என்னன்னா, அது மொத்தம் தமிழக மக்களுடைய நலனுக்காண்டி ஒண்ணு வச்சு சேரணும். அது என்னன்னா, அத சேராம இருக்கிறதுக்கான வேலைகள் இப்பவே தொடங்கி எனக்கு தெரிஞ்சு இப்பவே எல்லாம் அதுக்கெல்லாம் என்னென்ன சன்மானங்கள் போகணுமோ போயிடுதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அது சேரல அப்படின்னாலே வந்து பிரதர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு உழுகுற ஓட்டு விழுந்துச்சுனாலே போதுங்க. ஏன்னா திமுகவுக்குன்னு பாரம்பரியமா ஓட்டு போறவங்க இருக்காங்க. அவங்க மாறவே மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க அவங்க. அதுதான் திமுகவோட மிகப்பெரிய பலம் அது. ஏன்னா திமுக வந்து முற்றிலும் வந்து அதுக்கு ரொம்ப வந்து அவங்க கெடுதல் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க உண்மையாலுமே சில நலத்திட்டங்களும் பண்றாங்க. அது நெறைய பேத்துக்கு போய் சேரவும் சேருது. இந்த ரூ. 1000 திட்டமாகட்டும், இலவச பேருந்தாகட்டும், அதெல்லாம் நம்ம கமெண்ட் அடிக்கலாம். ஆனா அதில உண்மையா பயன்படுறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. அப்படிங்கிறப்போ, அந்த கோர் வோட்டர்ஸ் வந்து மாறவே நீ போய் நிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் யுனைட்டடா நிக்கணும். அந்த யுனைட்டி இருக்குமா? அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இப்ப நான் கேள்விப்படுறேன். இப்ப அண்ணாமலை அண்ணன் வந்து ஆ ஏடிஎம்கேலேருந்து ஐ மீன் பிஜேபிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்றாப்படி அப்படின்னு கேள்விப்படுறேன். அது பண்றாரு ஆமாண்ணா. அது வந்து அவருக்கு ஏதோ இது ஃபேர்வெல் வேற போட்டு அவங்க ஸ்பேஸ் வேற ஓட்டிட்டு இருந்தாங்க. அவரு கிளம்புறவரு அப்படியா? அடுத்த கட்ட இல்ல தலைமைன்னு. அது ரொம்ப சிம்பிள்ங்க. என்ன ஈக்குவேஷன்னா, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் வந்து நான் லீடரா இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே கூட போய் நான் அன்கோ போட மாட்டேன். அது ம். ஆமா. என்னால வந்து அவங்க கூட போய்லாம் போட முடியாது. அப்படி போய் கட்சிய வளர்த்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாராட்டுருக்குது. அதங்காட்டி சரி நீ விலகி நில்லு நாங்க அன்கோ போட்டுக்கிறோம். அப்படின்னு சொல்லி ஆமா. இவருக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை 2 பேருக்கும். ஈகோ இபிஎஸ்க்கும் 2 ஈகோவோட இமயமலைகள். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு 2 ஈகோவோட இமயமலைகள். ஸோ, அதனால வந்து இப்ப இபிஎஸ் வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. அவரு உண்மையாலுமே ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட சிரமத்தில வந்து இவரு அப்பாயிண்டட் லீடர் தான அண்ணாமலை. ம். அண்ணாமலை என்ன கட்சி உருவாக்கி புடிச்சாரா என்ன? இல்ல வந்து கவுன்சிலர்லேருந்து மேல வந்து இப்போ அவரு எடப்பாடி மாரி 35 வருஷம் உழைச்சு தலைவரானாரா என்ன? இஸ் அன் அப்பாயிண்டட் லீடர் தட்ஸ் ஆல். அப்படி இல்லைங்கண்ணா. இங்க ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா, அவரு வந்து பிஜேபி ஓப்பனாவே நம்ம உடைச்சே பேசுவோம். ம். அவர் வந்து பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஆஃபர் குடுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தனியாவே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இருந்தாரு. ஆமாமா. அவர் எப்போ வந்து அந்த கட்சி இது இல்லைன்னாங்களோ, அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா, இவர் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இவர் அண்ணாமலை அவர்கள் யா, கொண்டு யா. வந்து அந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ அப்பா பாத்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. பழைய Facebookலயே பாத்தீங்கன்னா, இல்ல ப்ரோ. அண்ணாமலையுமே தடுப்பு நான் சொல்றேன் ப்ரோ. அண்ணாமலையுமே என்னன்னா, ஜஸ்ட் அனதர் பொலிட்டிஷியன் ஆயிட்டாரு. இதான் உண்ம. ஏன்னா, நீங்க ம். வந்து பார்த்தீங்கன்னா, அ அங்க அண்ணாமலைகிட்டயும் ஒரு உண்மையும் இல்ல. சும்மா வெறும் வாய் தான். ஏன் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, இந்த கோயம்புத்தூர் எலக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போய் மளிகை கடை லிஸ்ட் மாரி வந்துட்டு, கோயம்புத்தூர், அங்க இந்த ஏர்போர்ட் வந்துரும், இங்க ஓடும், இங்க பாலாறு ஓடும், அங்க தேனாறு ஓடுன்னு என்னென்ன இது எய்ம்ஸ் முதல் நாட்டுக்கு போனது இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது பண்ணல. இல்லங்க. இல்ல. இல்ல இவ்வளோ சொன்னாருங்க கோயம்புத்தூருக்கு. இதுக்கப்புறம் அவர் ஒன்ஸ் லாஸ்ட் அப்படிங்கிறப்போ, கோயம்புத்தூர்ன்னா வர்றாரு, மீட்டிங்லாம் போடுறாரு. பட் கோயம்புத்தூர்ல என்ன மாற்றம் நடந்திருக்குது? அப்போ உனக்கு பதவி தந்தா தான் நீ வேலை செய்வேன்னா, அப்ப என்ன அது அது என்ன அரசியல்ங்கிறேன் நானு. பதவியில் இல்லாத போது தான் இப்போ திமுக என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப கூட கொஞ்சம் சுணக்கமா இருக்கும். எதிர்க்கட்சியா இருந்தா தான் ஷார்ப்பா வேலை செய்யும். ஏன்னா, அடுத்த ஆளுங்கட்சி ஆகணும்ல நம்ம. அதுக்கு வேலை செய்யணும்ல. அப்போ நீ ஒரு உன்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 ஓட்டு வந்து போட்டுருக்காங்க மக்கள். அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு ஒண்ணு நடந்திருக்கணும் இல்லைங்களா? ஒரு திட்டம் ஒண்ணு பெருசா ஒண்ணு ஒண்ணு பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு பிரதர். இதெல்லாம் சும்மா என்னன்னா, அதான் வெறும் வாய் சவடால் பெருசா இருந்தது. ஆக்ஷன் எதுவுமே இல்ல. அதான் உண்ம. அ ம அதான் எதுவுமே பெருசா நடக்கல. அவ்வளோதான். ஆ அண்ட் இன்னொன்னு அவங்க அதான் ரொம்ப கிளியரா ரெக்வெஸ்ட் போல. ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி அப்படின்னா, 100% அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் போல. ஸோ, அதனால ஐ திங்க் ஹி இஸ் ஸ்டெப்பிங் டவுன். அதுங்கிறப்பவே என்னன்னா, அ பட் அ பட் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அனுக்குங்கிறப்போ விஜய் அண்ணன் கண்டிப்பா அங்க போமாட்டாப்டி. ஏன்னா, அவரோட நரேட்டிவ் பொலிட்டிக்கல் நரேட்டிவ் பூரா பிரேக் ஆயிரும். ஏன்னா ம். 2 அ அ முடியாது இல்லையா? நீங்க வந்து பிஜேபி கூட ஆமாங்க. போய் அதான் கொள்கை எதிரியாவே பாத்தீங்கன்னா, அவருக்கு கொள்கை இது எதிரின்னு சொல்றாங்க. இப்ப கொள்கை எதிரி ம். கூட போய் ஸோ ஏடிஎம்கே எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கிளவரா இருந்துச்சு அப்படின்னா, ஏடிஎம்கே சீரியஸா கிளவரா இருந்துச்சு அப்படின்னா, ஏடிஎம்கே ஆ ம விஜய் அண்ணன் இவங்க பாமகலாம் என்னன்னா, ஒரு ஒரு கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா நல்லா வேலை செய்வாங்க.
நல்ல கட்சி தான் அது. அது வந்து கொஞ்சம் களை எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன் விசிக திருமாவளவன்னு எல்லாத்தையுமே கூப்பிடலாம். வரு வேல்முருகன்னு நெறைய இருக்காங்க. இந்த மாரி கட்சிகள் வந்து அங்கங்க அந்த ரீஜனல் ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சிகள் நெறைய கட்சிகள் இருக்காங்க. இவங்க எல்லாம் காங்கிரஸ் இவங்க எல்லாத்தையும் கூப்பிடலாம். கூப்பிட்டு அ காங்கிரஸும் அங்க வருவாங்களான்னு தெரியலண்ணா. அவங்க வந்து இல்ல பிரதர். பாத்தீங்கன்னா நான் இவங்க எல்லாமே ரொம்ப சிம்பிள் ப்ரோ. எப்படி வந்து மதகஜராஜாக்கு வந்து ஓப்பனிங் கிடைச்சது அந்த மாரி தான். அதாவது மெரிட் இருந்ததுன்னா எல்லாரும் அப்ரூவ் பண்ணிருவாங்க பிரதர். வெரி சிம்பிள். இப்ப தியேட்டர் ஓனர், டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் மதகராஜா அவ்வளோ பிரச்சனை இருந்துன்னு சொன்னாங்க. 18, 12 வருஷம்னாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த ட்ரெய்லருக்கு ஹைப் வந்தோனே பார்த்தீங்கன்னா, ரைட் ஓகேடா. ஓகே படம் ஜெயிச்சிரும் போல. அப்படின்ட்டு எல்லாரும் வழி விட்டாங்க. எல்லாரும் தியேட்டர் போட்டாங்க. படம் ஜெயிச்சிருச்சு. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து இப்ப திமுகவுக்கு ஆப்போசிட் தான். இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. ஆனா மெரிட் அப்படின்னா வழி விட்டுருவாங்க. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் வழி விட்டுருவாங்க. அதே மாரி தான். இப்ப அந்த கூட்டணி வந்து மெரிட் ஆவுது. ஏன்னா, அது உங்களுக்கு பப்ளிக் பல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுரும் பிரதர். உங்களுக்கு வந்து அந்த அலை இருக்கா? இல்லையா? அந்த எழுச்சி இருக்கா? இல்லையா? இதெல்லாம் கெட்ஜ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த எழுச்சி வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே, ஏன்னா காங்கிரஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் வேணுங்கிறது காங்கிரஸ் ரொம்ப நாளா யோசிக்கிற ஒரு விஷயம் தான். அவங்க இங்க அடக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்ப செல்வ பெருந்தகை இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவையெல்லாம் என்னன்னா பேருக்கு காங்கிரஸ், அவையெல்லாம் திமுக தான். என்ன செல்வ பெருந்தகை, ஆமாண்ணா. இங்க இருந்து அங்க அ போவாங்க. இந்த அங்க இந்த இருந்து இந்த இங்க இந்த இந்த வருவாங்க. கம்யூனிஸ்ட்டுக, இது கம்யூனிஸ்ட் 2, 3 ம். பார்ட்டி இதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக தான். அது சும்மா வந்து சேர்றா இப்போதைக்கு போய் ஒரு கட்சியில இன்னொரு கட்சியில இருங்க. எதுக்கும் கூட்டணின்னு அப்புறம் நீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் நீட்டி நிக்கணுங்கிறதுக்காண்டி அங்க நிக்க வச்சிருக்காங்க தவிர, அவங்கலாம் வந்து உண்மையா அந்த கட்சி கொள்கைய பின்பற்றி அரசியல் பண்றது, அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சுதுன்னு வச்சுக்கங்க. ஸோ ம். இவங்க இன்னொன்னா இந்த ம். இது இப்ப விசிக சொன்னீங்க. அதனால ஒரு சின்ன விஷயம் அட்ரஸ் யாஹ்! பண்ணிக்கிறேன். யாஹ்! அதாவது இந்த வேங்கை வயல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இங்க கடலூர்லயே அன்னைக்கு வந்து அங்க இது கிட்ட அது என்னது அந்த போஸ்ட் ம், ஆஃபீஸ் இருக்கும். ம். அந்த பக்கம் போகும்போது பாத்தீங்கன்னா, அங்கதான் ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கும் ம், இல்லைங்களா? ம். இந்த வாய கட்டிக்கிட்டு விசிகவினர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாரி போராட்டம் வந்து இது பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க. ஓகே. ஓகேங்களா? இந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு வந்து கவர்மெண்ட்க்கு ஓகே. எதிரா. அதாவது அவங்களோட மக்களே பாத்தீங்கன்னா, ரொம்ப கொதிச்சு போய் தான் இருக்காங்க. ம். அவரு இப்போ வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்காருன்னு வைங்களேன். இல்ல நான் ஆனா, அதுதான் அவர் கேட்கிறேன் வந்து பிரதர். நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, இல்லைங்க. வேங்கை வெல்கிறது அவங்க திரும்ப நான் அத விட ம். அத விட ஒரு சாதிய ஒடுக்குமுறை எனக்கு தெரிஞ்சு அதோட ஃபார்ம் ஆஃப் சாதிய ஒடுக்குமுறை எங்கேயுமே இருக்க முடியாது. அத வந்து சும்மா ஒரு டாபிக்காண்டி பேச முடியாது. ஏன்னா, சும்மா டாபிக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் பண்ணணும்னு அரசியல் அது கிடையாது. அது வந்து ஒருத்தன் உண்மையாலுமே அந்த தண்ணீய குடிச்சிருக்கானுங்க. அது அது இல்லங்க அது தண்ணியே இல்ல நான் தண்ணியே குடிக்கலன்னு சொல்லிட்டு தான் இது கவர்மெண்ட்டும் சொல்லுது. இன்னும் அத பத்தி பேசாதீங்கன்னு இல்ல சொல்றாங்க. அதுதான் இப்போ சொல்ல இல்ல வர்றது அது நான் சொல்ல அதுதான் ம், சொல்றேன் ம். விக்னேஷு. சொல்லுங்க. அப்போ சரி விடு. நானும் நீயும் பேச வேண்டாம். நாம் வந்து சாதாரணமான ஆட்கள். என்ன? நாம் பேச ம், வேண்டியதில்ல. நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையாகும். ரைட். ம், விசிகாங்கிறது உருவாக்கப்பட்டதே வந்து தலித்திய மக்களுக்கான பிரதிநிதித்துவத்த பெற்று தர்றதுக்கும், அந்த ஒடுக்குமுறை களையறதுக்கும் தான் உருவாக்கப்பட்ட கட்சி அது. என்ன? அண்ணன் வந்து சிங்கிள் ஆளா ம், போய் நின்னு நெறைய போராட்டங்கள் பண்ணி, உண்மையாலுமே திருமாவளவன்லாம் அவ்வளோ பெரிய புரட்சியாளர். உண்மையாலுமே. ஏன்னா, அவரோட அவரோட யங் வயசுல அவரு பண்ண விஷயங்கள்லாம் எவனும் தமிழ்நாட்டோட தம் அ த தமிழ்நாட்டோட. தமிழ்நாட்டோட முதல் மாணவர் அணி வந்து பாத்தீங்கன்னா, அது போராட்டமா ஒருங்கிணைச்சு நீங்க நடத்துனது நீ அவரு. அதான் தைரியமா போய் இப்ப வரைக்கும் நாம அவருக்கு செத்து இருக்கு. போவோம்ன்னு ம், ம். தெரிஞ்சுமே புரியுது. உள்ள போய் நின்னு, நெறைய பிரச்சனையில நின்னு பஞ்சாயத்து ம், பேசி வெளில வந்திருக்கிற ஒரு ஆளு அவரு. என்ன? உண்மையான போராளி. ம், உண்மையான களப்போராளி. இல்லாட்டி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை குட்டின்னு இருந்திருக்கும். இன்னும் கல்யாணம் பண்ணாம உட்காந்துட்டுருக்காரு மனுஷன். ஸோ, தனி ம். மனிதனா திருமாவளவன பார்க்கும்போது அந்த ஆளுலாம் கோல்டு. அது டவுட்டே வேணாம். ஆனா, இப்படி ஒரு பிரச்சனையில ஜஸ்ட் பிக்காஸ் நம்ம திமுக கூட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி, எந்த வாயுமே பேசுறதில்ல. எங்க போனாலும் சரி, அப்படியே கம்முனு உட்கார்றது. அப்படியே கம்முனு உட்கார்ந்து என்னன்னா, இதுலருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற மூட்லயே பேசிட்டு இருக்காரு. இது எப்படி அந்த மக்கள் ஏத்துக்குவான் பாவம்? அவன் அவன் வந்து ஒரே லீடரா இவர தான் பார்க்குறாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இவர தான் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப மத்த இஷ்யூலாம் இதெல்லாம் பத்தி எரியிற ஒரு இஷ்யூ இது. இதுக்கெல்லாம் ஒரு முட்டியிருக்க வேண்டாமா இந்நேரம்? அப்போ அப்ப எல்லாமே ஓட்டு அரசியல் தானா? எல்லாமே இல்லைங்கண்ணா. இப்ப ம், வரைக்கும் அவரு என்ன சொல்றாருன்னா, கவர்மெண்ட் மேல எதுவும் இது இல்ல. முதல்வர் மேல நம்பிக்கை இருக்கு. ம். ஆனா இவங்க தான் போலீஸ்காரங்க தான் இந்த மாரி பண்றாங்கன்ற மாரி யாரு பேட்டி குடுக்குறாரு. இன்னொன்னு அவங்க போலீஸ்காரங்கலாம் யாரு யாரு ம். விண்வெளியில இருக்கிறவன் வந்து போலீஸ்காரங்கலாம் வந்து வழிநடத்துறானா? போலீஸ்கார் போ அதுதான் போலீஸ் அவரு துறையோட அவரு அப்படி பொறுப்பு யாருகிட்ட இருக்குது? அவரு இப்பயும் பார்த்தீங்கன்னா, கூட்டணி தர்மம் அதெல்லாம் வச்சு தான் பேசிட்டு என்னையா இருக்காருன்னு வைங்களேன். ஆனா தர்மம்? இங்க எல்லாம் இதையும் அது வந்து தர்மம் எப்ப பேசலாம்னா, எல்லாமே தர்மமா நடக்கிறப்ப கூட்டணி தர்மத்த பத்தி நீ பேசலாம்.
உன் மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியும் அதர்மம் வந்து இழைக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய ஒரு கேவலம் நடந்திருக்குது. அப்ப இங்க என்ன தர்மம் ஏறிட்டு நிக்குதுங்கிற கேட்கிறேன் நானு. அங்க போய் சண்டை போடு. அதுக்கு நீ மத்த இஷ்யூ